அதுக்கு ரெண்டாவது கேள்வி, இலங்கையிலேருந்து முகமது சபா, அது அவர் தான் கேட்குறார். கீழே ஒரு வீடியோ லிங்கை இணைத்துள்ளேன். அது அண்மையில் இலங்கையைச் சேர்ந்த முபாரக் மதனி அவர்களின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதில் அவர், நீங்களும் ஆலிமாகலாம் என்று நீங்கள் நடத்தி வரும் வகுப்பினை உங்களை சுட்டிக்காட்டி சொல்லாமல் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டும் விதமாக எல்லோரும் ஆலிமாகலாம் என்பது பிழையான வாதம் என்று பேசியுள்ளார். அவர் கூறுவது சரிதானா? அனைவரும் ஆலிம்களாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதா? அதோடு நீங்கள் ஆலிம் வகுப்பினை முடித்தவர்களும் அவர் கூறுகின்ற உலமாக்கள் என்ற அந்தஸ்தில் வருவார்களா? அதோடு உலமாக்களுக்கு தனிப்பட்ட கண்ணியத்தையும் கொடுக்க வேண்டுமா? அப்படி அவர்களுக்கு தனிப்பட்ட கண்ணியம் கொடுக்க வேண்டுமாயின் அவர்களது கல்வி தகமையின் அளவுகோல் என்ன? இவ்வளவு படித்த ஆலிம்களுக்குத்தான் இவ்வாறு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று ஏதேனும் அளவுகோல் இருக்கிறதா? விளக்கம் தரவும் அப்படின்ட்டு இவர் கேட்குறார். இது முக்கியமான ஒரு கேள்வி. என்னென்னு கேட்டால், இந்த கல்விமான்களுக்கு சிறப்புண்டு சில குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது, சில ஹதீஸ்களும் இருக்கிறது. கல்விமான்களுக்கு சிறப்பு இருக்குன்னு இருக்குது. இந்த குர்ஆனில் ஹதீஸ்லையும் இந்த கல்விமான்கள் என்று சொல்லப்படுதில்ல, அந்த சொல்லப்பட்ட அந்த காலத்தில் இந்த உலமான்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்கல்ல, மார்க் அறிஞர்கள், ஆலிம் சாக்கள்ண்டு, இந்த மாதிரியான ஒரு விதமான கல்வியோ அப்படி ஒரு குரூப்பை இருந்தார்களா? முதல்ல ஆலிம்களும் ஆலிம் அல்லாதவரும் சமமாக மாட்டார்கள் ஒரு வசனம் இறங்குது. அப்படி இறங்கும் பொழுது அந்த காலத்தில் ஒரு மதரசா இருந்துச்சா? அதில் போய் யாராவது படிச்சுட்டு வந்த ஆலிம்னு கொஞ்சம் பேரும் ஆலிம் இல்லாத கொஞ்சம் பேர் இருந்தாங்களா? அப்படி இருந்தால் தானே சொல்ல முடியும். இங்கே வச்சுக்கிற இந்த ஆலிம்கள் வரக்கூடிய இந்த சிறப்புகள் எடுத்து வைத்து கொண்டு தங்களை தான் குறிக்குதுண்டு எல்லாரும் தம்பட்டை அடிக்கிறான். யார் படிக்கிறான்? சலப்புங்கிறவன் தம்பட்டை அடிக்கிறான், சுன்ன ஜமாத் தம்பட்டை அடிக்கிறான், பரையலவி தம்பட்டை அடிச்சுக்கிறான், தௌஹீதுக்காரங்கிறான் அவன் தம்பட்டை அடிச்சுக்கிறான். நம்மளால் ஆலிம் படித்த ஆளுக்கு நாங்களும் ஆலிம், நீ ஆலிமாங்கிறான். அடே, நீ சொல்லக்கூடிய இந்த ஆலிம்ங்கிறது ரசூல்லா காலத்தில் இருந்துச்சா? குர்ஆன் ரசூல்லா காலத்தில் அருளப்படுது. ரசூல்லா காலத்தில் ஆலிம்களுக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்லப்படுமையானால் நீ சொல்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்தால் தானே சொல்ல முடியும். இந்த முபாரக் மதனி மாதிரியான ஒரு ஆள் கூட ரசூல்லா காலத்தில் இருக்கலையே. அவங்க நான் சரப்பு கிளம்பராமர் அப்படிலாம் படிச்சுட்டு அந்த மாதிரியெல்லாம் அதுக்குன்னு ஒரு மதரசா நடத்தப்படவும் இல்லையே. அப்போ எப்படி ஆலிம் இருந்திருப்பாங்க? விளங்கிக்கணும். இந்த ஆலிம்களுக்கு கல்விமான்களுக்கு சிறப்பு இருக்குங்கிறது உண்மை. கல்விமான்கள்டா யார் என்று சொன்னால் தெரிஞ்சவன் கல்விமான், அவ்வளவுதான். தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லா காலத்திலையும் இருப்பாங்க. ரசூல்லா காலத்தில் இருந்தாங்க. பட்டம் வாங்கினவன் பட்டம் வாங்காதவன் அர்த்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அம்புட்டு பேரும் ஜாகில் தான். ரசூல்லாவுடைய சஹாபாக்கள் அம்புட்டு பேரும் ஒருத்தர் கூட பட்டம் வாங்கலை. ரசூல்லாவுடைய சஹாபாக்கள் யாருமே இவங்க சொல்கிற இந்த ஆலிம் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க சொல்லக்கூடிய 16 கலைகள் 34 கலைகளில் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அதாவது அவங்களில் சில பேருக்கு நல்ல மார்க்கம் தெரியும், சில பேருக்கு தெரியாது, அவ்வளோதான். அப்போ கல்விமான்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் தெரிஞ்சவன் தெரியாதவன் இந்த மாதிரி தான் நம்ம பிரிக்கணுமே தவிர ரசூல்லா காலத்தில் இல்லாத ஒரு அர்த்தத்தை குர்ஆனுக்கு கொடுக்குறாங்க, ஹதீஸுக்கு கொடுக்குறான். அது யார் ஆலிமுக்கு சிறப்பு என்ன தெரியுமா அப்படின்னோன்னா, ஆலிமுக்கு சிறப்பு என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆலிம்னா யாருங்கிறத குர்ஆன்லன்னு சொல்லு, ஆலிம்னா யாருங்கிற ஹதீஸ்லன்னு சொல்லிவிட்டு அவருக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்லு. அப்போ ஆலிமுக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்கிற காலத்தில் யாருக்கு மார்க்க அறிவு கேட்டோ படித்தோ எழுத படிக்க தெரியாத உம்மி சமுதாயம் அவங்களே ஆலிம் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்து சமுதாயத்துக்கு பேர் என்ன? உம்மி சமுதாயம். எழுதவும் படிக்கவும் தெரியாத ஆலிமாக இருப்பாங்க. ஏன்னா கேட்டு அறிஞ்சிக்கலாம்ல, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு நிறைய ஹதீஸ்களை அறிஞ்சிருப்பாங்க, மார்க்கத்தை அறிஞ்சிருப்பாங்க. அப்படி அறிந்தவர் ஆலிமாயிருவாரா இல்லையா? அப்போ ஆலிம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அதாவது மார்க்கத்தையோ மற்ற விஷயங்களையோ நன்கு அறிந்தவர், அறிந்தவர் அறியாதவர்ங்கிறது தானே தவிர இவனா ஒரு சிஸ்டத்தை நீ சொல்லக்கூடிய இந்த மதரசா சிஸ்டம்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? நீ சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் அதெல்லாம் இருந்துச்சா? ஃபிக்கு, நஹ்வு, சர்ஃபு, மந்திக்கு, மானின்னு என்னன்னு சொல்லி கொடுக்குறீங்களே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து இதை படித்தவங்களை தான் அது குறிக்குமா? அப்படி ஒன்றும் இல்லையப்பா. இல்லாத காலத்தில் இந்த குர்ஆன் அருளப்படுது. ஆலிம்களை பற்றி சொல்லக்கூடிய வசனம் இறங்குத. அப்போ நீங்கள் 200 வருஷத்துக்கு பின்னாடி உண்டாக்குன இந்த மதரசாக்கள்லாம் அது எப்படி குறிக்கும்? அப்படி ஒன்றும் இல்லையே. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் ஆலிமை இல்லைங்கிறீங்களா? அப்போ
ஆலிம்களுக்கு சிறப்பு இருக்குப்பா. ரசூல்லா காலத்தில் ஆலிம் இருந்தாங்களா இல்லையா? கேள்வியாக தான். ரசூல்லா காலத்தில் ஆலிம் இருந்தாங்கல்ல? இருந்தாங்க. யார் அது ஆலிமு? ரசூல்லா காலத்தில் இருந்து ஆலிம் யார்? அபூபக்கர், உமர், உஸ்மான். யாராவது சொல்லுவீங்களா? யாராவது ஒரு ஆள் ஒருத்தனை இல்லை உன்னால் சொல்ல முடியாது. இவங்களெல்லாம் நீ சொன்ன விஷயத்தை படித்த ஆளுகளா? நீ சொன்ன மதரசாவில் படித்த ஆளுகளா? அதில் உள்ள பல சகாபாக்களுக்கு ஒழுங்காக வாசிக்கவா தெரியுமா? தெரியாது. அப்போ குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் கல்விமான்களுக்கு சிறப்புன்னு வருதுன்னு சொன்னால் நீனா உண்டாக்கிட்டு இதுதான் கல்வின்ட்டு நீங்கள் கல்விக்கு அர்த்தத்தை தான் மாற்றி விட்டாங்க. கல்விக்கு அர்த்தம் என்ன? ஆலிமுக்கு அர்த்தம் என்ன? 7 வருஷம் மதரசாவில் படித்த ஆலிமு, 7 வருஷம் மதரசாவில் படித்து மண்ணாங்கட்டி நிறைய இருக்குது, ஆனால் அவங்க ஆலிமு தான். அது மதரசாவுக்கு போகாத இப்போ சிந்தித்து விளங்கக்கூடிய அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் ஆலிமாகலாம், யாரும் ஆகலாம். எப்படி சஹாபாக்கள் ஆலிமானாங்களா இல்லையா? இவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த 7 வருஷம் போய் மதீனாவில் படிச்சுட்டு ஒரு மாதிரியாக கோட்டு சுட்டலாம் போட்டு தனி டிஃப்ரெண்ட்டான ஒரு தோற்றத்தை வைத்து கொண்டு சரளமாக அரபி மொழியில் பேசக்கூடிய அப்படின்லாம் அவங்க தான் ஆலிம், நாங்கள்லாம் ஆலிமு, நீங்களாம் அப்படி வந்துடுவியான்னு கேட்குறாங்க. உன்னைய விட அபூஜஹில் அழகாக அரபி பேசுவான் ஆலிமாவன். ஆலிமுடைய ஆலிம்னா தெரிஞ்சவன் தான்ப்பா ஆலிமு. உனக்கு பேசிக்கான விஷயம் குர்ஆன் சொன்னால் மட்டும்தான் ஆதாரம்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், செலவு சொன்னார், கலப்பு சொன்னார்னுட்டு தெரிகிற நீ ஆலிமா? ஜாகில்களாக இருந்து கொண்டு ஆலிமுக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள், ஆலிமுக்கு சிறப்பு உள்ளன்னு சொல்லும் பொழுது இவங்க சொல்லக்கூடிய இந்த யாரை ஆலிம்னு சொல்கிறார்களோ இந்த கேட்டகிரியில் ஒருத்தராச்சும் சஹாபாக்கள் இருந்தாங்களா? ஒருத்தர் கூட இல்லை. அப்போ சஹாபாக்கள் கூட ஜாகில்களா? அப்போ அந்த காலத்தில் ஒருத்தருமே இல்லாமல் இருந்தது அதில் அப்படி புகழ்ந்து சொல்லிட்டானா? அது விளங்கிக்கிறணும். அதனால் இதில் எல்லாத்தையுமே இந்த நோய் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதியில் உலமாண்டு வரும். உலமாக்கள் தான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவார்கள் அப்படின்னு குர்ஆனில் 35-28 வசனத்தில் இருக்குது. உலமாக்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவார்கள்னு எங்களை தான் சொல்லுதுங்கிறான் இவன் சொல்லக்கூடியதுக்கு முன்னாடி இந்த வசனம் இறங்கிருச்சு. அப்போ யார் உலமா சொல்லு? உலமாக்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்கள்னு சொல்லப்படுதில்லை, இந்த வசனம் இறங்குனுச்சில. அப்போ மதனி கதனி ஒன்றுமே கிடையாது. மதனி, மக்கி, பாக்கவி, உளவி ஒரு இளவும் கிடையாது அப்போலாம். ஆனால் அப்போவும் உலமாக்கள் இருந்திருக்கிறாங்க, அல்லாஹ் அஞ்சிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா உலமாக்களை எனது அடியார்களில் உலமாக்கள் தான் அல்லாஹ் அஞ்சுவார்கள்னு சொல்லுவது இவங்க ஒரு சிலபஸை உண்டாக்கி அந்த சிலபஸில் போய் சில நாட்களை ஒதுக்கினவர்களை தான் குறிக்கும்னு சொல்கிறிய. இப்படிப்பட்டவர்கள் அன்றைக்கி இருந்தாங்களா? அவங்கள தான் குறிச்சிச்சா? அப்படி ஒன்று இல்லவே இல்லையே. இந்த வசனம் இறங்கும்போது அப்படி ஒன்று இல்லவே இல்லையே. ஆனால் உலமா இருந்திருக்கிறாங்களே. அந்த வசனம் இறங்கும்போது உலமா இருந்தாங்க. ஆனால் நீ வச்சிருக்கிற இந்த சிலபஸ்லாம் இல்லவே இல்லை. அப்போ இந்த சிலபஸ் இல்லாமல் உலமாவாக இருக்குன்னு வழங்குதா இல்லையா? சரி, இன்னும் சொல்ல போனால் இந்த அல்லாஹ்வுடைய உலமாக்கள் தான் அஞ்சுவார்கள்னு சொல்கிற வசனம் இருக்குல்ல, இந்த வசனம் 35வது சூறாவில் வருது. அதில் என்ன 27, 28 2 வசனத்தை சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் என்னவெல்லாம் வரும்னு கேட்டால் ஆலிம் யாருங்கிறது அதில் வழக்கம் சொல்கிறான். ஆலிம்டா யாருன்னு கேட்டால் வானத்துலேருந்து நம்ம மழை இறக்குறோம், அதுலேருந்து தண்ணி வருது, அதுலேருந்து கனி வர்க்கங்களை உற்பத்தி ஆக்குறோம், பலவிதமான நிறங்களில் கனிகள் உற்பத்தி ஆகுது. மலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளையான மலை, சிவப்பு மலை, பல வண்ண நிறங்களில் மலைகள் கற்கள்லாம் இருக்கிறது. அது மாதிரி கண்ணங்கரேரன்று மலைகள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி மனிதர்கள்லையும் கால்நடைகள்லையும் பலதரப்பட்ட நிறங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் எவன் விளங்கினானோ அவன் அல்லாஹ் பயப்படுவான்னு வருது. இதை சொல்லிவிட்டு தான் இன்னமா எக்ஸல்லா கதாலிக்க இன்னமா எக்ஸல்லா மின்னிபாதில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் உலமாக்கள் இதை அறிந்தவர்கள் தான் அல்லாஹ் பயப்படுவார்கள். எதை அறியணும்? வானத்தை இப்படி எல்லாம் படைத்தான், இப்படி மழை இறங்குது, எப்படி இருக்குது, கனி வர்க்கங்கள் எப்படி உருவாகுது, எப்படி இந்த மலைகள்லாம் பல விதங்கள் அமைந்திருக்கிறது, மனிதர்களே எப்படி கருப்பு சிவப்புன்னு பல விதமான நிறங்களில் மனுஷங்க இருக்கிறான். இதையெல்லாம் ஒருத்தன் ஆய்வு சிந்திச்சானேயானால் இதையெல்லாம் செஞ்ச ஒருத்தன் சூப்பர் பவர் இருப்பான்னு விளங்கிக்கிடுவான். விளங்கிட்டு அல்லாஹ்வுக்கு பயப்படுவான். அப்போ அல்லாஹ்வுக்கு அறிஞர் உலமாக்கள் பயப்படுவார்கள்ன்ற அந்த வசன துண்டை, அந்த வசனத்துடைய சின்ன ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி 4 சொல்ல மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு சிறப்பு சேர்க்குறீங்களே. இது எதை பற்றி இது பேசுது? பொதுவாக அறிஞ்சவன் அல்லாஹ் பயப்படுறதுக்கு ஒரு அல்லாஹ் பற்றின அறிவு இருக்கணும்ல. அல்லாஹ் பற்றின அறிவு யாருக்கு இருக்கும்? சிந்திக்கிறவனு தான் இருக்கும். அப்போ ஏன் வானத்தை பற்றி, மலையை பற்றி, அந்த பூமி எப்படி அமைக்கப்பட்டுச்சு எல்லாத்தையும் சிந்திச்சான்னு சொன்னால் இது தானாக உருவாகலை. இதெல்லாம் உருவாக்கின ஒரு சூப்பர் பவர் இருக்கத்தான் செய்வான். சூப்பர் பவர் இருப்பான்னு விளங்கிட்டான்னா அது பயம் தன்னால் வந்துடும்ல.
இவங்க தான் அல்லாஹ் அஞ்சுவாருன்னு நல்லா சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதில் உலமா, அவனுடைய அடியார்கள். அந்த தொடர்ச்சியில் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரும்போது தான் மலைகளில் பல விதங்கள் இருக்கிறது, மனிதர்களில் பல விதங்கள் இருக்கிறார்கள், கால்நடைகளில் பல விதங்கள் இருக்கிறார்கள், ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வனவில் பல விதங்கள் இருக்கிறார்கள், பலவித நிறங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் சொல்லிவிட்டு அதன் ஒரு பகுதி தான் இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதில். இதை அறிந்தவர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். உலமான்னா என்னது, 7 வருஷம் படித்தவர்கள் இல்லை, இதனை அறிந்தவர்கள். அப்போ இதை நம்ம இந்த முபாரக் மதனி மாதிரி ஆட்களுக்கு இந்த நாலேஜ்லாம் இருக்காது, விளங்குதா? பூமி சுற்றுதா இல்லையாங்கிறதுலே அவங்களுக்குலாம் டவுட் உள்ள ஒரு படிப்பு படித்து வந்திருக்காங்க, விளங்குதா? அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ளவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் விளங்காது. உலமான்னு யார்? நீங்கள் மதரசாக்கோ போகலை, ஒன்றும் போகலை, இதை நீங்கள் விளங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் உலமா. எதை விளங்கியிருக்குன்னு, நல்லா எல்லாத்தையும் படைத்தான், அவன் இல்லாமல் தன்னால் உண்டாகலை. ஒரு 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 தண்ணியை ஊற்றுறோம், அதிலேருந்தே வரக்கூடிய செடி ஒன்று இனிக்குது, ஒன்று புளிக்குது, ஒன்று கசப்பாக இருக்குது, பலவிதமான இது என்னடா அதிசயமாக இருக்குது அப்படின்னு நினச்சி சிந்திக்கிறீங்கல்ல, இவனுக்கு பேர் தான் ஆலிம். இவன் தான் அல்லாஹ்வுக்கு பயப்படுவான் அப்படின்னு சொல்லி 35வது சூறாவில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஹல் யஸ்தவில்லதீன யாலமூன வல்லதீன லா யாலம், இதையும் சொல்லுவாங்க. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? இந்த வசனத்தை போட்டுட்டு நாங்களும் நீங்களும் சமமானு மாற்றிடுவாங்க அர்த்தத்தை. அல்லாஹ் சொல்கிறது அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமானு கேட்குறான், இந்த துண்டை கொண்டாந்து போடுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அறிந்தவர்களும் அதாவது நாங்களும், அறியாதவர்களும் நீங்களும், 7 வருஷம் மதரசாவில் சாப்பிட்டவர்களும் 7 வருஷம் சாப்பிடாதவர்களும் சமமானு அர்த்தத்தை குர்ஆன் அர்த்தத்தை மாற்றி விட்றாங்க. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமானவர்கள்னு அந்த வசனம் இருக்குல்ல, அதை முழுசா வாசி. எதை பற்றி பேசுது? என்ன அறிந்தவர்கள்? பட்டத்தை பற்றி பேசுதா? எதை பற்றி பேசுது? அதாவது எவன் அம்மன் ஹோ காணித்துன் ஆனா அல் லைலி, பகல் நேரங்களில் இரவு நேரங்களில், சாஜிதன் ஓ காய்மன், நின்று கொண்டும் சஜிதாவில் இருந்து கொண்டும் அல்லாவை பயப்படுகிறானோ, யஹதுருல் ஆஹ்ரா மறுமையை பயப்படுகிறானோ, ஓ எர்ஜூ ரஹமத் ரப்பிஹி ரஹமத்துடைய ரப்புடைய ரஹமத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறானோ, அவனும் மற்றவனும் சமமாவார்களா அப்படின்னு கேட்டு, இதை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள்னு கேட்க சொல்கிறான். அல்லாஹ் எதை அறியணும்? அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறான்னு விளங்குறதும், அவனுக்கு நின்று வணங்குவதும், ஆகிரத்துக்கு பயப்படுவதும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நம்பிக்கை வைக்கிறதும் தான் அறிந்தவர்களுக்கு அர்த்தம். இதை அறிந்தவனும் இதை அறியாதவனும் சமமாகறோம் அல்லாஹ் கேட்குறான். இவங்க முந்தி உள்ள பிந்தி கொண்டு விட்டு துண்டை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அறிந்தவனும் அறியாதவனும் சமமா? எதை பற்றி நாங்கள் பேசப்படுது? 7 வருஷம் படித்தவனும் 7 வருஷம் மதரசாவில் குப்பை கொட்டணும்னு வருதாங்க? அரபு மொழி பண்டிதன் ஏதாவது வருதாங்க? எதை பற்றி வருகிறது? அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ராத்திரி பகலாக நின்று வணங்கணும், அல்லாவுக்கு பயப்படணும், அல்லாவுடைய ரஹமத்தை எதிர்பார்க்கணும் என்று எவன் இருக்கிறானோ அவனுக்கு பேர் அறிந்தவன். இதை விளங்காதவன் அறியாதவன், இந்த 2 பேரும் சமமான அல்லாஹ் கேட்குறான். அப்போ வணக்க வழிபாடுகள் அல்லாவுக்கு பயந்து அஞ்சு வணக்க வழிபாடு செய்கிறவனுக்கு பேர் ஆலிம், செய்யாதவனுக்கு பேர் ஆலிம் இல்லை. அப்போ அல்லாஹ் ஆலிமுக்கு சிறப்புன்னு சொல்லக்கூடிய 39 வசனத்தை முழுசாக படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்களா என்பது எதை சொல்கிறது? அறிந்தவர் என்பது கண்டிப்பாக இந்த உலமா கூட்டம்னு சொல்கிறாங்களே, இவங்களை குறிக்க இவங்க தான் ஆபத்தான ஆட்களாக இருக்கிறாங்க. மார்க்கத்தை தங்களுக்கு புகழ் சேர்ப்பதற்கு வளைத்து வைத்து கொண்டவர்கள். இவர்களை பற்றி அது பேசவே இல்லை. இந்த உலமா கிளமான்னு சொல்லக்கூடிய எந்த ஹதீஸ் நீ கொண்டாந்து போட்டாலும் சரி, நீ சொல்லக்கூடிய அந்த உலமாங்கிற ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கவில்லை. அப்போ நீ என்ன செய்கிற? அந்த ஹதீஸில் சிறப்பை மட்டும் எடுத்துக்கிற, நாங்கள் தான் பில்டப் கொடுத்துக்கிற. எல்லா ஆலிம்களும் சேர்ந்து மக்கள் வழி கெடுக்கிறாங்க. அவன் எந்த குரூப்பை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு மௌலவின்னா மௌலவி நீங்கள் ஒன்றான்ற, என்னடா மௌலவி எங்கேருந்து எடுத்தீங்க? இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒன்று தானே உண்டாக்கிட்டு வச்சு சொல்கிறீங்க. ஆனால் ஆலிம்ங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சே, உலமாங்கிற ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சே. அவர் ரசூலுல்லாஹ் காலத்தில் அறிந்தவர் அறியாதவர் இருந்தாங்களே, அவங்களாம் யார்? அதே மாதிரி உள்ளவங்க தான் இப்போவும் ஆலிம். இப்போவும் ஆலிம் இருக்கிறாங்க. யார் ஆலிமு? மதரசாவும் போனதே கிடையாது, மார்க்கத்தை பயான் பண்ணுறது காசு வாங்குறது கிடையாது, அரபு நாட்டில் கொடுக்குற சல்லிக்காக வேண்டி மார்க்கத்தை சொல்லக்கூடியவனா அவன் இருக்கவே மாட்டான். அவனுக்கு தெரிந்த மார்க்கத்தை அவனுக்கு தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுது வணங்கி தன்னளவில் நல்லவனாக வாழ்ந்துட்டான்னா அவன் தான் ஆலிம். அப்போ ஆலிம்ங்கிறதுக்கு எந்த அளவுகோலிங்களா ஒரு அளவுகோலை நிர்ணயித்து வைத்து கொண்டு என்ன பொறாமை என்னன்னு கேட்டால், நம்ம ஒரு ஆலிம்னு ஒரு கெத்தாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், மற்ற நீங்கள் கத்த நீண்டு ஏதோ ஏமாற்றிக்கிட்டு திரிகிறோம். இவங்க நீங்களும் ஆலிம்கள் ஆலம்னு சொல்லிட்டு நமக்கு போட்டியாக நிற்கிறாங்களே, எங்களை மாதிரி நீ வந்துடுவியா அப்படிங்கிறது தான் அதை செய்கிறாங்க. வணங்குதா? அதை உடைக்கிறது தான் நாங்கள் போட்டோம். யார் வேண்டாலும் ஆகலான்னு அறிஞ்சவன் தான் ஆலிம்.
அதனால் வந்து அந்த பொறாமைன்னா என்னதுன்னா அந்த அந்த இது வந்து தகர்ந்துடும். என்னத்தை தக்க வச்சுருக்கான், பிற கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற மாதிரி பாதிரிகள் கையில் வந்து மக்களெல்லாம் வச்சு பயந்து நடுங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த நிலையில் நம்ம அந்த மக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறாங்க. எல்லா குரூப்பும் செய்கிறானா இல்லையா? அவன் தௌஹீதா இருக்குன்னு சுன்னத்தை எவனாக இருந்தாலும் வந்து மக்களை வந்து மட்டமாக தான் நினைக்கிறான். இவன் தன்னை பெருசாக ஒரு இளவும் தெரியாது, எல்லாம் தெரியும்னு நினைக்கிறான். இரையச்சம் இருக்காது, இவன் தன்னை ஆலிம்னு நினைக்கிறான். அந்த ஒரு காரணத்தால் அது ஒரு சொல்கிறது சரியில்லை.